ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து அமலில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதன்படி 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு தாக்கல் செய்தது. நாடாளுமன்றத்தில் பெருமளவிலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆளும் கட்சி எம்பிக்களே அவையில் அதிக அளவில் இருந்தனர். தொடர்ந்து இந்த 3 மசோதாக்களும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 மசோதாக்களும் அடுத்த 3 மாதங்களுக்குள் சட்டமாகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 5 நாள் பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றார். மாஸ்கோ சென்றடைந்த அவருக்கு அந்நாட்டின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் இருதரப்பு விவகாரங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இரு நாடுகளின் உறவுகள், குறிப்பாக வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ரஷ்ய மூலோபாய சமூகத்தின் முன்னணி பிரதிநிதிகளுடன் ஒரு திறந்த மற்றும் முன்னோக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது. மறுசீரமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் பன்முகத்தன்மையின் தோற்றம் பற்றி பேசினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவை திரைத்துறை சார்பில் திரைப்பிரபலங்கள் முன்னெடுத்து பிரமாண்டமாக அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நடத்த உள்ளனர். விழா மிகவும் பிரமாண்டமாக நடைபெறவுள்ள காரணத்தினால் சென்னை சேப்பாக்கத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த இடத்தில் நடைபெறாது எனவும் அதற்கு பதிலாக வேறு மைதானத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கலைஞர் 100 விழா சென்னை சேப்பாக்கத்திலிருந்து கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் திறந்தவெளி மைதானத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விழா மிகவும் பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதால் ரஜினிகாந்த் மற்றும் கமல் என தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவே கலந்து கொள்வதாக கூறப்படுகிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமை தாங்கினார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படலாம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற உறுதிமொழி எடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக சென்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவைகுண்டம் ஊராட்சி ஒன்றியம் மங்களக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களை சந்தித்து சேத விவரங்களையும் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது உடன் அமைச்சர்கள் ஏவ வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் அரசு அலுவலர்கள் இருந்தனர். தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏரல் மேம்பாலத்தினை ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் பெய்த தொடர் மழையாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏரல் மற்றும் பொன்னங்குறிச்சிக்கு வருகை தந்த தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். தொடர்ந்து மக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் பாதிப்பு குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தயார் செய்து பொதுமக்களுக்கு வேண்டிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள பசுபதி கோவில் ஊராட்சி எல்லையில் இருந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் நடைபயணம் மேற்கொண்டார்.
முன்னதாக வருகை புரிந்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பசுபதி கோவில் முதல் ஐயம்பேட்டை வரை நடந்தே சென்ற அவர் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் ஐயம்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சார வாகனத்தில் நின்று மக்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நடைபயணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாபநாசம் வட்டார நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.